பெறுறது 92,000 ரூபாய் கட்டுது. அந்த டைம்ல இருந்து சிபி வரல. அதுக்கப்புறம் நான் குறைச்சிருக்கேன் இல்லையா, நீங்க ரெக்கார்ட பாருங்க, குறைச்சிருக்கேனா இல்லையா, நான் குறைச்சிருக்கேன். அப்படி குறைச்சி இருந்தும் நல்லது செய்ய போனா போலீஸ் கம்ப்ளைண்ட் மட்டும் இல்லை, பல இன்னல்கள் துன்பங்கள் துயரங்கள் வந்து அடையும். அது நலவு செய்யக்கூடிய மக்களுடைய ஒரு இயல்பான ஒரு நிலைமையை நம்ம வந்துட்டு இந்த சமூக வலைத்தளத்தில் காணக்கூடியதாக இருக்குது. அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். நான் வீடியோ ஒன்று ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். அதாவது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இந்த வாழைச்சேனை பிரதேசத்தில் இருக்கும் சூடு பத்தின சேனை அப்படின்ற பகுதியில் வந்துட்டு தமிழ் சத்தம் அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல், ஒரு ஊடகத்தை நடத்தி வரக்கூடிய ஒரு நண்பர், அவருடைய வீடியோ ஒன்று நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். என்ன வீடியோன்னு சொன்னால், அவடத்தில் வந்துட்டு பொதுமக்கள் குடிக்கக்கூடிய குடிநீர் சேகரிக்கக்கூடிய அந்த டாங்கிக்கு வந்துட்டு ஒரு மோட்டர் ஒன்று பொருத்துவாங்க இல்லையா, அந்த மோட்டர் ஒன்று பொறுத்திருக்கிறாங்க. அந்த மோட்டர் பொறுத்துகிற சமயத்தில் அதனுடைய அந்த லைட் பில்கள் வரும். அந்த லைட் பில்கள் வர சமயத்தில் அது வந்துட்டு பெரிய கணக்கு அந்த நண்பர் சொல்கிறாரு. அவருடைய ஃபுல் வீடியோ நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். அப்போ எலக்ட்ரிக் போர்டால் வந்துட்டு அந்த கரண்ட்டை வந்து துண்டிக்கிறதுக்கு வந்துருக்காங்க. அதாவது எரிய சாயனத்துக்கு பிறகு வந்துட்டு கரண்ட்டை வந்துட்டு வெட்ட வருவாங்க இல்லையா, அது மாதிரி எலக்ட்ரிக் போர்டால் வந்து வெட்ட வந்திருக்கிறாங்க. அந்த நண்பர் வந்துட்டு அவரத்தில் வீடியோ ஒன்று போட்டிருக்கிட்டா, அந்த வீடியோத்தை நான் ப்ளே பண்ணுறேன். அப்போ அந்த நண்பர் அவரத்தில் சொல்கிறாரு என்னச்சுன்னா, வந்துட்டு எலக்ட்ரிக் போர்டால் வந்துட்டு வெட்ட வந்திருக்கிறாங்க இல்லையா, அவங்கள எந்த விதமான தவறும் இல்லை. காரணம், அந்த ஒஃபீஸால் வந்துட்டு ஒரு அனுமதி சீட் ஒன்று கொடுப்பாங்க. அந்த லைட்டை அந்த கரண்ட் அந்த துண்டிப்பு அதை வந்துட்டு துண்டிக்கிறதுக்கு வந்துட்டு ஒரு அனுமதி ஒன்று கொடுப்பாங்க இல்லையா, அந்த அனுமதி எடுத்துகிட்டு போயிட்டு தான் அவங்க வந்துட்டு அந்த வெட்டக்கூடிய நபர்கள் வந்துட்டு லைட்டை வெட்டுவாங்க, கரண்ட்டை வெட்டுவாங்க. இப்போ இந்த நபர் மேலே, அதாவது இந்த தமிழ் சத்தம் இந்த சமூக வலைத்தளத்தை நடத்தக்கூடிய நண்பர் மேலே வந்துட்டு ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் வந்துட்டு ஃபைல் ஆகிருக்குது. என்ன காரணம்னு சொன்னால், அந்த வந்து கரண்டை வெட்டுறாங்க இல்லையா நபர்கள், அந்த நபர்களுக்கு இடையூறு செய்ததாக, அதாவது அவர் வந்துட்டு அவங்களோட அந்த கரண்ட்டை வெட்ட விடாமலுக்கு தடை செஞ்ச மாதிரிக்கு அவங்க வந்துட்டு போய்த்து போலீஸில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த வீடியோவில் அவர் தெளிவாகவே சொல்கிறாரு. அந்த வீடியோவில் அவர் தெளிவாக சொல்கிறார் எப்படின்னு சொன்னால், வந்துட்டு கரண்ட்டை வெட்ட வந்த ஆட்களில் வந்து நம்ம குற்றம் சொல்ல முடியாது, அவங்கள தவறு இல்லை, எலக்ட்ரிக் போர்டால் வந்துட்டு வெட்ட சொன்னதுனால வந்துட்டு இவங்க வெட்டுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த நண்பர் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த நண்பர் கேட்குறாரு என்ன சொன்னால், வந்துட்டு அந்த இடத்துல அவர் கேட்டிருக்கிறாரு ஒரு கால அவகாசம், அந்த லைட் பில்லு அந்த எரியஸை கட்டுறதுக்கு ஒரு கால அவகாசம் கேட்டிருக்கிறார். இப்போ இப்படி கேட்டதுனால வந்துட்டு அவருக்கு வந்துட்டு சில நேரங்களில் வந்துட்டு போலீஸில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இனி உண்மையிலே வந்துட்டு இது வந்துட்டு ஒரு சரியான ஒரு செயல் இல்லை. காரணம் என்னச்சுன்னா, வந்துட்டு ஒரு தனி நபருடைய ஒரு கரண்ட்டை வெட்டு இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இப்போ சாதாரணமாக நம்ம ஒரு வீடு ஒன்று கூலிக்கு, நம்ம ஒரு வீடு ஒன்று ஒரு வீட்டில் வந்து நம்ம வந்து கூலிக்கு அந்த வீட்டில் இருக்கோம்னு சொன்னால், அந்த வீட்டு உரிமையாளர் வந்துட்டு அந்த தங்கி இருக்கக்கூடிய நபர், அந்த வீட்டில் தங்கி இருக்கக்கூடிய நபரை வந்துட்டு வீட்டை விட்டு நீங்கள் வெளியேறுங்கன்னு சொல்லி சொல்கிறேன்னு சொன்னாலும் அந்த நபருக்கு வந்துட்டு சில கால அவகாசம் கொடுக்கணும். திடீர்னு அந்த ஒரு மனுஷனை வந்து வீட்டை விட்டு எழுமிட்டு போங்கன்னு சொன்னால் அந்த மனுஷன் எங்கே திடீர்னு எழுமிட்டு போகிறது கஷ்டம் இல்லையா. அதனால் வந்துட்டு உண்மையிலே இந்த எலக்ட்ரிக் போர்டும் வந்துட்டு, அதாவது சரியான பூர்வமாக நம்ம பார்த்தோம்னு சொன்னால் வந்துட்டு 10லேருந்து 14 நாளைக்குள்ளே வந்துட்டு ஒரு சின்ன டேட் ஒன்று கொடுக்கணும். கொடுத்து தான் வந்துட்டு இந்த என்ன சின்ன அவலத்தில் வந்து பார்த்தோம்னு சொன்னால், உண்மையிலே பொதுமக்கள் குடிக்கக்கூடிய குடிநீர் தான் அவடத்தில் ஒரு தனிப்பட்ட நபருடைய ஒரு விடயம் இல்லை. அவடத்தில் வந்துட்டு அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் பாவிக்கக்கூடிய குடிநீர் தான் அவடத்தில் குடிநீருக்கு சம்பந்தமான அந்த கரண்ட், அதாவது அந்த மோட்டருக்கு போகக்கூடிய அந்த கரண்ட்டை தான் வந்துட்டு அந்த ஊழியர்கள் வந்து வெட்டுறாங்க. அதில் எந்த விதமான தவறும் இல்லை, சரியா, அந்த ஊழியர்கள் எந்த விதமான தவறும் இல்லை. ஆனால் கண்டிப்பாக வந்துட்டு ஒரு எலக்ட்ரிக் போர்ட் வந்துட்டு என்ன செஞ்சிருக்கணும், அவங்களுக்கு வந்து ஒரு சிறிய கால அவகாசம் கொடுத்துருக்கணும். அப்போ அந்த நபர் வந்துட்டு ஏதோ ஒரு பெரிய கணக்கு ஒன்று செல்கிறாரு, அந்த வீடியோவில் இருக்குது. அந்த கணக்கை வந்துட்டு அவர் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டியிருக்கிறாரு. அப்போ 90,000 அப்படி கணக்கு கொண்டு செல்கிறாரு. அப்போ அந்த கணக்கு அதிகமான கணக்கு இருக்கிற சமயத்தில் வந்துட்டு எலக்ட்ரிக் போர்டு வெட்ட போகல. அந்த நண்பர் வந்துட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக செலுத்தி ஒரு 20,000 சொச்ச ரூபா கணக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எலக்ட்ரிக் போர்ட் வெட்ட போய்த்திருக்கு. இப்போ இதில் நாம் பார்த்தோம்னா இதுவும் வந்து உண்மையிலே வந்து நியாயம் இல்லாத ஒரு வேலை. காரணம், அந்த 90,000 ரூபா இருக்கிற சமயத்தில் வந்துட்டு வெட்டாத எலக்ட்ரிக் போர்டு வந்துட்டு இப்போ 20,000 ரூபா இருக்கிற சமயத்தில் வந்து வெட்ட போய்த்திருக்கிறாங்கன்றத நம்ம உண்மையிலேயே பார்க்கக்கூடியதாக இருக்குது. உண்மையிலே இதை பற்றின கருத்துக்களையும் உங்களோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்ஷா அல்லாஹ் அந்த நண்பருடைய வீடியோ வந்துட்டு ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். சரியா பிள்ளையான்னு சொல்லி கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னொரு வீடியோ சந்திப்போம். அனைவருக்கும் வணக்கம். ஐபோன் அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த ஸ்ரீலங்கா எலக்ட்ரிக்கல் போர்டுக்கு நான் தெரிவிக்கிற ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், இப்போ முக்கியமான ஒரு விஷயம், இந்த இருக்கிற தண்ணி டேங்கை நீங்கள் பாருங்கள். இது வந்து இந்த ஊருக்குள்ளே ஒரு 50 வீடு இருக்குது. இந்த தண்ணி டேங்கில் வந்து இப்படித்தான் இந்த இங்கே இருக்கிற தண்ணி எடுத்து தான் மக்கள் பாவிச்சு கொண்டிருக்கிறாங்க. இப்படியாப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தில் இங்கே ஒரு பெரிய அரியஸ் ஒன்று கிடந்தது, 92,000 ரூபாய் அரியஸ் ஒன்று கிடந்தது. அந்த டைமில்
அந்த அரியஸ் கிடந்து வெட்டுப்பட்டா நாளைக்கு எப்படி ரோட்ல நின்றுன்ற காரணத்துக்காக வேண்டினா அதை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா கட்டி குறைச்சி அந்த 92,000 இப்ப 20,000 சுற்றத்துக்குள்ள நான் குறைச்சி வச்சிருக்கிறேன். அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்துல 92,000 ரூபாய் கிடைக்கிற சந்தர்ப்பத்துல வெட்டாத இந்த சிபி இப்ப வந்துட்டு வெட்டுறதுக்கு தடமாறி கொண்டு நிக்குது. கொஞ்சம் டைம் கேட்டதுக்கு இல்லையாம், அவங்களோட சைட்ல ஒன்றும் இல்லை. அவங்க சொல்றாங்க ஆபீஸ்ல நாங்க தெரிவிக்கணும். ஆனா அதை வெட்ட சொல்லி அனுப்புற அதிகாரிகள் இருக்காங்க. மனச்சாட்சியா நீங்க ஒரு விஷயத்தை செய்யணும். என்னன்னு சொன்னா, ஒரு கொஞ்ச நேரம் டைம் ஒன்று கேட்டா கட்டாயமா அவங்களுக்கு டைம் கொடுக்கறதுக்கு நீங்க இதுக்கு ஒரு வழி ஒன்றை பார்க்கணும். நீங்க இப்படி செய்யாத காரணத்தால இங்க காட்டு வெட்டத்தான் போறேன்ட்டு அவங்க பிடிவாத மன்னிக்கிறாங்க. சரியா, அவங்க உறவரில் தான் நாங்க தரணும்னு சொல்லி இந்த காட்டுக்குள்ள இருந்து கிட்டத்தட்ட அவங்க தூரம் போறேன்னு சொன்னா சரியான ஒரு கஷ்டமான ஒரு நிலைமை. இப்படி கஷ்டமான ஒரு நிலைமையில இருக்கிற மக்களுக்கு ஒரு சின்ன வாய்ப்புண்டாவது கட்டாயம் கொடுக்கணும். நீங்க இப்படி கொடுக்காம இருந்தா இது சரியில்லாத வேலை. தயவு செய்து இந்த அதிகாரிகளோட பார்வைக்கு நான் கொண்டு வர்றது, நான் நீங்க சொல்றது நீங்க செய்யறது தவறுன்னு நான் சொல்ல வரல. நீங்க செய்யற விஷயத்துக்கு கொஞ்சம் மனச்சாட்சியா மக்களை மதிச்சு நீ கட்டாயமா ஒரு சின்ன கால அவகாசம், ஒரு நாளோ அல்லது 2 நாளோ கால அவகாசம் கொடுத்தீங்களா இருந்தா அது நல்லா இருக்கும். ஏன்னு சொன்ன இந்த விஷயங்கள் கூட எங்களுக்கு பொதுவா தான் கட்டி தந்திருக்கிறாங்க. அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்துல இப்படியாப்பட்ட ஒரு அநியாயமான ஒரு வேலையை இந்த நோன்பு காலம் முடிஞ்சு மக்கள் இப்பதான் அந்த மீண்டு வந்திருக்கிற இந்த சந்தர்ப்பத்துல தயவு செய்து மக்களுக்காக வேண்டி இந்த மாதிரி ஒரு விஷயத்தை செய்யுங்க. மக்களுக்கு நோய் வருத்தம் நம்முடைய பிரச்சனை எல்லாம் இருக்குது. அப்ப அந்த மாதிரி ஒரு கட்டத்துல கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும். ஏலாதுன்னு சொல்லலையே, நாங்க செய்ய மாட்டோம் அப்படின்றது விஷயம் இல்லை. நாங்க கட்டுவோம். 1 நாள் 2 நாள் டைம் ஒன்று தரணும் அப்படின்றத என்னுடைய கோரிக்கை. தயவு செய்து மனசுல கொள்ளுங்க. இப்படி அநியாயம் செய்யாதீங்க. நீங்க செய்யற அநியாயம் படு அநியாயம். ஒரு கட்டம், ஒரு மனுஷன், ஒரு வருத்தத்தில் இருக்கிற ஒரு மனுஷன் இன்றைக்கு வெட்டி போட்டு போனா அந்த மனுஷன் எவ்வளவு கஷ்டப்படுவான் அந்த வீட்டுல இருந்துட்டு. அப்படியாப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தை நீங்க சிந்திச்சு பாருங்க. இந்த மக்களுக்கு இப்ப தண்ணி இல்லைன்னு சொன்னா இங்க குடிக்கிறது கூட தண்ணி இல்ல, குளிக்கிறது கூட தண்ணி இல்ல, பாவிக்கிறது கூட தண்ணி இல்ல. அப்படியாப்பட்ட பின்தங்கிய கிராமம் இங்க பாரு, அந்த வீட்டுல காட்டம்பி. இப்படியாப்பட்ட பின்தங்கிய கிராமம் தான் இந்த கிராமம். இப்படியாப்பட்ட கிராம மக்களுக்கு இப்படி ஒரு அநியாயத்தை நீங்க தயவு செய்து செய்யாதீங்க. நான் அன்போட கேட்டுக்கொள்றேன். வெட்டத்தான் போறேன்னு நிக்காங்க சகோதரன், நீங்க வெட்டத்தான் போறீங்க அப்படித்தானே? வெட்டி போட்டு போங்க, வெட்டி போட்டு போங்க. எனக்கு இப்ப கட்டுறதுக்கு வழி இல்லை. என்னண்டா, எனக்கு 1 நாள் 2 நாள் எனக்கு டைம் வேணும். அந்த டைம் தந்தோடு நீங்க போறதா இருந்தா ஓகே. அப்படி இல்லை வெட்டத்தான் போறேன்னு சொன்னா வெட்டி போட்டு போங்க. உங்க டிஷ் எனக்கு 2 நாள் டைம் வேணும். ஏனண்டா இது எண்டதும் இல்ல. இந்த ஊர் மக்கள் அவ்வளவு பேர், 50 வீடு இருக்குதுக்குள்ள அவ்வளவு பேர் 92,000 ரூபாய் கட்டுச்சு. அந்த டைம்ல இந்த சிபி வரல. அதுக்கப்புறம் நான் குறைச்சிருக்கேன் இல்லையா? நீங்க ரெக்கார்ட பாருங்க. குறைச்சிருக்கேனா இல்லையா? நான் குறைச்சிருக்கேன். அப்படி குறைச்சி இருந்தும் இப்படி இந்த டைமுக்கு ஒரு டைம் தரும். நான் குறைச்சி வந்திருக்கேன்னு சொன்னா இந்த 92,000 ரூபாய் தாண்டி மக்களுக்கு வெட்டப்படாதுன்றதுக்காக நான் குறைச்சி வந்திருக்கேன். அப்படி வந்தும் குறைஞ்சிருக்கிற டைம்ல வெட்டப்படுறேன்னு சொன்னா அது அநியாயம். அதைத்தான் நான் கேட்கறது. டைம் ஒன்று தாங்க, 2 நாள் பேசுங்க நீங்க இப்படித்தானு சொல்லி. தமிழ் சத்தம் யூடியூப் அங்க இருக்கான்னு சொல்லுங்க. நான் இந்த ஊர் தான், இதுக்குள்ள நான் கிடக்கு. நான் பின்தங்கிய குடும்பம் தான். இருந்தாலும் மக்கள் ஒரு அநியாயத்தை இதுல நான் செய்யற ஒரு ஆள், ஒரு சமூக பற்று எனக்குள்ள இருக்கு. அதுக்காக தான் சொல்றேன். 7 மணி அவங்களுக்கு நன்மை கிடைக்கும், விட்டு போட்டு போங்க. ஒரு 2 நாளைக்குள்ள நான் கட்டுறேன். அப்படி இல்ல விட்டு தான் போறேன், ரூல்ஸ் தான் முக்கியம் அப்படி இப்படின்னு சொன்னா நீங்க உங்களோட அதிகாரிகள்ட்ட போய் சொல்லுங்க. இவங்களோட அதிகாரிகள் கட்டாயம் பார்த்து இந்த மாதிரி அநியாயமான வேலையை செய்யக்கூடாது. செஞ்சா 2 நாளைக்கு தண்ணி இல்லாம இருந்துச்சுன்னா அந்த மக்கள் அவ்வளவு பேர் சாவமும் உங்களோட வீட்டை வந்து அடையும். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. நஃபீல் தமிழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.